கர்த்தர் பெரியவர். எல்லாத்துக்காகவும் நன்றி. சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு பாடல், யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. அந்த பாடல் 2 அடிகள் பாடிட்டு வார்த்தைக்கு சென்று விடுவோம். God is good. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. போடுமா கரங்களை தட்டி. 1 எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ மறுரூபமானவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லாதவங்கெல்லாம் ஆவலன்னு அர்த்தமும். ஓகே, அப்படி இல்லை. இந்த தூரம் நம்ம மாறணும், இயேசு என்னை மாற்றுகிறார் என்று 8 வாரங்கள் பேசின பின்னாடி நான் கொஞ்சம் திரும்பி போய் நிறைய பேர் இன்னும் தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தின் ஆழங்கள் வேதத்தில் என்ன என்று தெரியாதவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அதை புரிந்து கொண்டு நீங்கள் திரும்பவும் நான் ஃபண்டமெண்டலுக்கு போயிட்டு சால்வேஷன், ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு 10-12 வாரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தொடங்குகிறோம். தொடர்ந்து பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. சால்வேஷன் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தங்கள், ஆழங்களை இன்றைக்கி தொடங்குவோம். வி வில் டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப், டீப்பர் அண்ட் டீப்பர் until you understand what truly salvation is. நம்முடைய ரட்சிப்பை விவரிப்பதற்கு வேத புத்தகம் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றன. நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மையாக சொல்கிறாங்க, சும்மா சபைக்கு வரோம் போகிறோமே தவிர நிறைய விஷயங்களை தெரியாமல் தான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம சபையில் மாறிடணும்.
ஸோ வாட் ஆர் த வேர்ட்ஸ்? நிறைய வார்த்தைகள் பைபிளில் சொல்லு. ஒன்று இங்கிலீஷில் நமக்கு தெரியும், born again, மீண்டும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். புது வாழ்வு, நம்ம சபைக்கே நாங்கள் பேர் புதுவாழ்வு. புதுவாழ்வு எனக்கு தந்தார் அப்படின்னு பண்ணோம்னா நியூ பர்த், ரிடெம்ஷன், மீட்பு என்று சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டோம், ஐ எம் சேவ்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவோம். சாங்டிஃபைட் அப்படின்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்வது வழக்கம். ஜஸ்டிஃபைட் நிறைய பேசியிருக்கோம் நம்ம. நாங்கள் நீதிகரிக்கப்பட்டவர்கள், என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன், ஸோ வி ஆர் நியூ கிரியேஷன். இன்னொரு வார்த்தை நம்ம புது சிருஷ்டிகள். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பைபிள் நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள். எலெக்ட் என்று சொல்லுவோம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஐ எம் தி எலெக்ட் ஆஃப் காட். நான் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் என்னை எலெக்ட்ன்னு சொல்லுவோம். சோசன், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை சோசன் ஆஃப் காட். பரிசுத்தவான்கள், அதுவும் ரட்சண்யத்தை சார்ந்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வித்தியாசமான சூழ்நிலைகளில் பைபிள் வித்தியாசமாய் பயன்படுத்தின ரட்சிப்பினுடைய ஆழமான வார்த்தைகள். ஸோ நிறைய பேர் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறோமே தவிர நம்முடைய ரட்சிப்பினுடைய அஸ்திபாரங்களை நம்ம மீண்டும் புரிந்து கொண்டு இன்னும் வளர வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நான் போன வாரம் சொன்ன மாதிரி மரித்த பின்னாடி என்ன செய்வோம் அப்படின்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம சால்வேஷனை 10 வாரங்கள் நம்ம படிக்கணும், அதன் ஆழங்களை புரிந்து கொண்டு நித்திய ஜீவனின் மகத்துவத்தோடு வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 3 ஸ்கிரிப்சர் ரீடிங்ஸ் கொடுக்குறேன், 3 வசனங்களை வாசிப்போம். 1 மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். For the Son of Man is come to save that which was lost. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஸோ தொலைஞ்சு போனதை ரட்சிக்க, டு சேவ் அப்படின்னு அங்கே பயன்படுத்தின வார்த்தை சேவ் என்ற வார்த்தை. ஆமேன். ரெண்டாவது ஸ்கிரிப்சர் போர்ஷன் வசனம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். அவர் சொல்கிறார், நானே வாசலாக இருக்கிறேன். நம்ம அந்த வாசலையே ஒரு வாரம் ஃபுல்லாக படித்தோம். நான் வாசலாக இருக்கிறேன். பை மீ இஃப் எனி மேன் என்டர் இன் he shall be saved. எல்லாம் சொல்லுங்கள், saved. and he shall go in and out and find pasture. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படும். ஸோ இயேசு மூலமாய் வாசலில் அந்த வந்தால் தான் ரட்சிப்பு அப்படின்றாரு. ரோமரில் இப்படி சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் திருச்சபைக்கு எழுதும்போது 1:16 சொல்கிறாரு, for I am not ashamed of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாயிற்று. ஸோ சுவிசேஷம் தான் என்ன செய்து? ரட்சிப்பு. ஸோ இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? வெட்கப்படேன் அப்படின்னா. ஸோ இந்த 3 வசனங்கள்லையும் சேவ்டு என்ற வார்த்தை இங்கிலீஷில் 2 முறையும், சால்வேஷன் என்ற வார்த்தை 1 முறையும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒன்றை தான் காட்டுகிறது, ரட்சிப்பு. ஆமேன். நீங்கள் பக்கத்து சொல்லுங்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ரட்சிப்பு என்ற கிரேக்க வார்த்தை சொட்டேரியா, SOTERIA, சொத்தேரியா என்ற வார்த்தை பல முறையும் பைபிளில் பல விதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேர்பு ஃபார்மில் இருக்குது, நவுன் ஃபார்மில் இருக்குது. ஸோ நியூ டெஸ்ட்மென்ட் முழுவதிலுமே ரட்சிப்பு என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் சொத்தேரியா என்ற கிரேக்க வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்ற வார்த்தை வந்த போதெல்லாம் அது எதை குறிக்கிறது என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது அப்படின்னு அர்த்தம். ஆமேன். விடுதலை பெற்றோம் என்ற அர்த்தம், என்னை விடுவித்தார் என்ற அர்த்தம். என் வெட்கத்திலிருந்து என்னை விடுவித்தார், என் அவமானத்திலிருந்து விடுவித்தார், என் கண்ணியிலிருந்து விடுவித்தார், என் சத்ருவின் கையிலிருந்து விடுவித்தார். இது எல்லாத்துக்குமே பழைய ஏற்பாடு ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கு. ஆமேன். ஆனால் நம்ம இன்னைக்கு ரட்சிப்புன்னு பேசும்போது சரீரப்பிரகாரமான ரட்சிப்பை குறித்து அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆமென். ஸோ when we talk about salvation through these weeks, இது நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பு, நித்திய ஜீவனை சார்ந்த விஷயங்களை நம்ம பேச போகிறோம். மூன்று விஷயங்கள், 3 things. 3 விஷயத்துலேருந்து என்னை ரட்சித்தார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, முதலாவது, என்னை இயேசு ரட்சித்தார் என்று சொன்னால் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து கடவுள் என்னை ரட்சித்துட்டார்.
இன்னொரு முறை அதை எழுதிக்கணும், நல்லா பெரிய எழுத்தில் எழுதிக்கோங்க. God has delivered me from Satan's control. ஆமென். சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதிலிருந்து என்னை ரட்சித்தார்? சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து என்னை ரட்சித்தார். இதை புரியாத கிறிஸ்தவங்களா நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து ரட்சித்தார். என்னைக்கு நீங்கள் இயேசு நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை ரட்சித்தார் என்று சொல்கிறீங்களோ, ஐ ஹாவ் சால்வேஷன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது மீன்ஸ் we are delivered from Satan's control. ஆமென். சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து கடவுளை என்ன செய்திருக்க விடுவித்தார், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இனி சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையின் மேல் என்ன இல்லை, அவன் வழியாய் வரலாம், அவன் தொந்தரவு பண்ணலாம், அவன் இதெல்லாம் பண்ணலாம், பல விஷயங்களை செய்யலாம். பட் he has no control over your life. ஏன்னா இனி உனக்குள் வாசம் பண்ணுவது இயேசு. So a person who is saved is no more under Satan's dominion. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ரெண்டாவது வார்த்தை ரட்சிப்பு அப்படின் போது டெலிவரன்ஸ் ஃப்ரம் மை சின்ஃபுல் நேச்சர். என் பாவ சுபாவத்திலிருந்து கடவுளை என்ன செய்தார், விடுவித்தார். ஆனாலும் உங்களுக்கு இருக்கும், அதனுடைய இஃபெக்ட் இருக்கும். அதனால் டெய்லி செய்கிற பாவம் அல்ல, எப்பயோ ஒரு வாட்டி செய்வதல்ல, செய்யாமல் இருப்பது நல்லது. எதிலிருந்து ரட்சித்தாரு? ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தால் ஏற்பட்ட அடாமிக் நேச்சர்னு சொல்லுவாங்களே, ஆதாமிய சுபாவம், அதிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஸோ அதை பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் விழுந்தார்கள். அந்த விழுகையினுடைய ஆளுகையிலிருந்து கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டுட்டார். ஸோ ஆக்சுவலாக ரட்சிக்கப்பட்ட உங்களை ஏதாமிக் நேச்சர், பாவ தன்மையிலிருந்து, நேச்சர்லேருந்து கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, விடுவித்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் இட்டர்னல் டேமினேஷன். நித்திய ஆக்கினையிலிருந்து கடவுள் என்ன ரட்சித்துட்டார். தைரியமாக பக்க சொல்லுங்க, நித்திய ஆக்கினையிலிருந்து என்ன ரட்சித்தார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ரட்சித்தார்னா, ஒன்று கடவுள் என்ன ஆதாமி தன்மையிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறாரு. ஆமென். சாத்தான் கண்ட்ரோல்லேருந்து என்னை விடுவிச்சிருக்காரு. எல்லாத்தை விட இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினையிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தானுக்கு நீ என் மேலே என்ன இல்லை, ஆளுகை இல்லை. ஆதாமிய சுபாவத்துக்கு என் மேலே ஆளுகை இல்லை. நித்திய தீர்ப்பிலிருந்து கடவுள் என்னை விடுவித்திருக்கிறார். ஆமென். ஸோ மீட்கப்பட்டவங்களுக்கு இந்த மூன்று விஷயங்கள் எப்பவுமே உங்கள் மனசில் இருக்கணும். செட்டானிக் கண்ட்ரோல் இனி உங்களுக்கு இல்லை, ஏடாமிக் நேச்சர் இல்லை, இட்டர்னல் டேமினேஷன் இல்லை. இதனோடு நீங்கள் நடக்க அதன் ஆழங்களில் நடக்கும்போது உங்கள் கிறிஸ்தவ இரட்சண்ய வாழ்க்கை மிக நிறைவாக இருக்கும். ஆமென். ஸோ ஒரு சில வார்த்தைகள் இதில் நம்ம கவனிப்போம். முதலாவது, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் born again. ஆமென். நீங்கள் எல்லோரும் மீண்டும் பிறந்தவங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் எல்லாருமே யாருங்க, மீண்டும் பிறந்தவங்க. யூ ஆர் born again அப்படின்னு தான் பைபிள் நம்மளை சொல்லுது. ஸோ அந்த ஃப்ரேஸ் சொன்னது யார்? மீண்டும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு அப்போஸ்தலனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு மனுஷனோ, ஒரு பாஸ்டரோ அல்ல. அதை சொன்னதை யார் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நிக்கோதோமோ என்ற ஒரு மனிதன், தேவராஜ்யத்தில் நான் எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இயேசு கிட்ட. ராத்திரியில் கேட்குறாரு, how can I enter into the kingdom of God? But it is a lie when we focus the church. என்னுடைய சபை நியூ லைஃப் சர்ச்சுக்கு வந்தால் நீங்களாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு அப்படின்னு யாருங்க சொன்னாங்க? எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லலைங்க. அதுக்குன்னு நீங்கள் சண்டே வராமல் இருக்காதீங்க. ஸோ முதலாவது மீண்டும் பிறந்தோம் என்ற வார்த்தையை யோவான் சுவிசேஷம் 3:3 என்ற வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும், எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Unless one is born again, no way you will enter the kingdom of God. Amen. ஸோ சால்வேஷனுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கொடுத்த இன்னொரு வார்த்தை தான் born again. கிரேக்க மொழியில் born என்பதற்கு கெனாவோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. சிம்பிளி அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிறப்பதுன்னு அர்த்தம். அகெயின், born again, அகெயின் என்ற கிரேக்க வார்த்தை அனோத்தன் என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் from above என்ற அர்த்தமாகும்.
நான் இங்கே பிறந்தவன் அல்ல, நான் பரலோகத்திலிருந்து பிறந்தவன். அபவ் ஆர் ஹை என்றுதான் அனோத்தன் என்ற வார்த்தை. ஸோ கெனாவோ அனோத்தன் அப்படின்ற வார்த்தைக்கு born again அப்படின்னா ஐ எம் born from high. நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் எங்கிருந்து பிறந்திருக்கிறேன். உடனே இந்த born from high, above from high அப்படின்றாரு. இதுதான் புது பிறப்பு, ரீபர்த்து, செகண்ட் பர்த்து, அதாவது புது பிறப்பு, மீண்டும் பிறந்தோம், ரெண்டாம் பிறப்பு என்று பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மீட்கப்பட்ட உங்களை குறித்து சொல்கிறேன். ஆமென். ஸோ இந்த நியூ பர்த், ரீபர்த், செகண்ட் பர்த் எல்லாமே born again எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்களை யாராவது மீண்டும் பிறந்தீங்களான்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டுட்டீர்கள். எதுலேருந்து மீட்கப்பட்டீங்க? சாத்தானுடைய ஆளுகை, ஆதாமிய சுபாவம், நித்திய ஆக்கினையிலிருந்து கடவுள் உங்களை விடுவிச்சிட்டார். என்ன பாக்கியவான்கள் நீங்கள்லாம். ஆமென். ஸோ வாட் டஸ் இட் மீன் டு பி born again? born again அப்படின்னா என்னன்னா, இயேசு சொல்றார் ஸ்பிரிச்சுவல் பர்த், ஆவிக்குரிய பிறப்பு. அது ஒரு நிக்கோதமோ ஒரு அறிவாளியாக கூட இருக்கலாம். பட் ஏன் அப்படி ஒரு எப்படி சொல்லலாம், மடத்தனமான கேள்வியை கேட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். இயேசு கிட்ட போய்க்கிறார், மீண்டும் பிறவாவிட்டால் நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. உடனே அவன் கேட்கிறார், நான் திரும்ப எப்படிங்க எங்கள் அம்மா வயிற்றுக்கு? எவ்வளோ நாட்கள் சுவிசேஷ சத்தியத்தை கேட்டும் புரியாதவர்களாய் இருந்தது போல நிக்கோதமோ கேட்கிறார், நான் திரும்ப எப்படி எங்கள் அம்மா வயிற்றுல போய் பிறக்க முடியும்? நான் ஒரு முறை எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்துட்டேன். உடனே இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஸோ நமக்கு ரெண்டு பிறப்பு இருக்கு. ஒன்று உங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தீங்க, சிலர் மட்டும்தானோ? ஓகே, எல்லாருமே ஜலத்தில் பிறந்தவர்கள். அம்மா வயிற்றுலேருந்து நம்ம we came from the womb of a mother. அது முதல் பிறப்பு. ஆனால் அந்த பிறப்பை விட இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், இந்த ரெண்டாவது பிறப்பு நீ எடுக்கலனா நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க போறது, நீ பரலோகம் போக முடியாது அப்படின்ட்டார். உடனே அவன் கேட்குறான், அம்மா வயிற்றுக்கு நான் எப்படிங்க போக முடியும்? அப்போதான் சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவினால பிறக்கணும். ஸோ முதல் பிறப்பு என்பது born again அப்படின்னாவே ஸ்பிரிச்சுவல் பர்த். யோவான் 3:6 தெளிவாக இப்படி சொல். 3 and 6 of John Gospel இப்படி சொல்றது, that which is born of the flesh is flesh, that which is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறந்தது. ஸோ மாம்சத்தில் பிறந்த நீங்கள் மாம்சமாக இருக்கீங்க, ஆனால் ஆவியில் பிறந்த நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள். ஸோ நம்முடைய எல்லா பிறப்பை விட சிறந்த பிறப்பு எதுங்க? ஆவியின். ஏன்னா இங்கே ரொம்ப நாள் நம்ம இருக்க போகிறது, எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும், அதிகபட்சம் 80, இன்னும் கொஞ்சம் பலன் இருந்தா 90, அதுக்கப்புறம் கண்டிப்பா போவோம். ஸோ இந்த சரீர பிறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கு பாருங்க, அது நீடிய வாழ்வு. அதை நினைக்காம உங்கள் மறுபிறப்பு, your salvation is very. Number 2, இந்த born again அப்படின்னா இட்ஸ் a heavenly birth. இது பூமிக்குரிய பிறப்பல்ல, இது வானத்தின் பிறப்பு. நேச்சுரல் பர்த், நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்து என்ன சத்தம் போட்டிங்களோ, அந்த நர்ஸுங்கெல்லாம் கதறி இருப்பாங்க. ஓகே, நேச்சுரல் பர்த் பூமியில் உண்டாச்சு, ஸ்பிரிச்சுவல் பர்த் பரத்திலேருந்து. ஸோ அந்த கிரேக்க வார்த்தை born again, I am born from above, I am born from high, or I am born from heaven. தைரியமாக பார்க்க, நான் பரலோகத்துக்கு பிறந்தவன். ஃபாதர் ஒரு பாட்டில் பாடினார், பரலோக குடிமகன் நான், ஐ எம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். ஏன்னா கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது தன் நிருபத்தில் சொல்றார், நீங்கள் பரலோக குடிமகன்களாக இருக்கிறீ, we are citizens of heaven. ஆமென். இப்போ உங்களை பார்த்தா, யாரையாவது பார்த்தா ஆவியில் பிறந்த மாதிரி தெரியுதா? அந்த களைப்பு, அந்த சோகம், அந்த கஷ்டம், அந்த எல்லாத்தையும் பார்த்து அப்படியே உட்காந்துக்கிறது பார்த்தா எப்படா வாழ்வு வரும்ன்ற மாதிரி உங்களை பார்த்தா ஆவியில் பிறந்தவங்க மாதிரி. அவர் பாடும்போது கையெல்லாம் தட்டும் போதே கொஞ்சம் ஆவி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஆவியெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு. யோவான் 3:8 ஜான் 3:8 சொல்றாரு, the wind blows where it wishes. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் இது என்ன இடத்திலிருந்து வருகிறதோ என்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்.
உங்களை பார்த்தா இது எங்கேருந்து வருது ஏது வருதுன்னு சொலக்காப்பாளையம்னு தெரியுது. ஆனால் நீங்கள் ஆவியில் பிறந்திருக்கீங்களா இல்லையா என்றது தெரியல. காற்று வீசினா அதை உணர முடியும், ஆனால் அதை பார்க்க முடியாது என்பது போல தான் ஆவியின் பிறப்பென்று இயேசு சொன்னார். நீங்கள் ஆக்சுவலாக ஆவியில் பிறந்தவங்க. நம்மளும் உலக பாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இயேசு சொல்றார், நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். உங்க பிறப்பு பூமிக்குரிய பிறப்பல்ல, வானத்தின் பிறப்பு. You are born from high, you are born from above, you are born from heaven. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பூமியில் இருந்தாலும் சரி, SIRல உங்க பேரு பதிவு பண்ணாலும், ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருந்தாலும், பைபிள் சொல்லுது நீங்கள் எங்க பிறந்தவங்க? நீங்கள் வானத்தில் பிறந்தவர்கள். You are born again. ஆமென். நீங்கள் இந்தியன் என்ற சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் என்னைக்கு மறுபிறப்பு எடுத்தீர்களோ, you are born from heaven. நீங்கள் தேவராஜ்யத்தில் பிறந்தவர்கள். ஆமென். இந்த வாழ்க்கை, மூணாவது, இந்த வாழ்க்கை நமக்கு தந்தது கர்த்தர். ஒரே ஒரு தெளிவு இங்கே சொல்லிட்டு நான் முன்னாடி போய் முடிச்சிடறேன் சீக்கிரம். நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் கடவுளுடைய படைப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படி போயிடக்கூடாது. எல்லாரும் தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, உங்களை உண்டாக்கியது அவர் தான். உண்டாக்கினது அவர் என்பதனால நீங்கள் அவர் பிள்ளை ஆவலை. இதை இன்னைக்கு தெளிவுபடுத்தி நான் தொடர்ந்து 10-15 வாரம் உங்கள் கூட பேச போகிறேன். நீங்கள் ரட்சிப்பில் ஆழமாக இறங்கிடணும். You are created by God. You are a creation of God. That doesn't mean you are a child of God. உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய உன்னதமான படைப்பு தான். ஆனால் அவர்கள் எல்லோரும் தேவ பிள்ளைகளா என்று என் பைபிள் சொல்லவில்லை. இருக்கீங்களாங்க? ஓகே. எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கருப்பினத்தை சார்ந்தவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், வெள்ளையர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், மஞ்சளா இருக்கிறவங்க கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், ஏன் மூஞ்சி இருக்கிறவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், இந்தியர்களும் கடவுளால் உயரமா இருக்கிறவங்களும், அது என்ன சொல்லுவாங்க, ஆமாம், குள்ளமா இருக்கிறவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் அப்படி இப்படி பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்களும் கடவுளால், அப்நார்மலாக பிறப்பு, அது எல்லாமே கடவுளுடைய படைப்பு தான், இல்லை என்று சொல்ல. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கிரியேட்டட் பை காட், பட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் நாட் அ சைல்ட் ஆஃப் காட். அங்கே தான் நீங்களும் நானும் வித்தியாசம் பெறுகிறோம். எல்லா மனுஷனும் தேவனால் பிறந்தவர்கள், ஆனால் எல்லா மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. ஆவடியில் எவ்வளோ லட்சம் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. என் பைபிளில் நான் சொல்லிட்டு போகிறேன், எல்லோரும் சிருஷ்டிகரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், எல்லோரும் பிள்ளைகள். ஆமென். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தர் மைக்கேல் ஆஞ்சலோ, இன்னொன்று லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் இந்த உலகத்தில் வரைஞ்ச வரைபடங்களில் மிக 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 விலை உயர்ந்த படங்களை வரைஞ்ச 2 ஆர்டிஸ்ட். இன்னும் சரித்திரத்தில் வேறு யாரும் அவர்கள் அளவிற்கு உயர்தரம் பெறவே இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 2 பேரையும் அலசி பார்த்தா 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைங்க கிடையாது. அவங்க 2 பேருக்கும் இல்லைன்றது தான் சரித்திரம் சொல்லுது. ஆனால் அவங்க வரைஞ்ச படங்கள் ஒன்றொன்றும் பல கோடி. சிலதெல்லாம் விற்கவே முடியாத அளவுக்கு மியூசியம்லேயே வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கு விலையே கிடையாதான், அதுக்கு அதை ப்ரைஸ் பண்ண முடியாது, அதுக்கு விலை போடவே முடியாத அளவுக்கு விலை இருக்கான். அவ்வளோ விலை உள்ள படங்களை அவங்க சிருஷ்டிச்சிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. நிறைய படங்களை வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் உயர்ந்திருக்கு. அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சவங்களாம் வாவ், மைக்கேல் ஆஞ்சலோனுடைய கிரியேஷன், லியோனார்டோ டா வின்சினுடைய கிரியேஷன் எவ்வளோ அழகு, எவ்வளவு விலை அப்படின்னு. என் ஆண்டவர் படைச்சது எல்லாமே விலை உள்ளது. கடைசி எலியிலிருந்து எரிமலை வரைக்கும் கடவுளுடைய படைப்பெல்லாமே உன்னதமானவைகள். சிருஷ்டியை பாருங்கள், எவ்வளோ அழகாய் படைத்திருக்கிறார். உங்ககிட்ட வரனே அந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா வைங்களேன். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் சிறந்தவைகள். மிருக ஜீவன்களை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு விதம். குழந்தைய தூக்கிறதுக்கு பையோடு கங்காருவை படைத்த தேவன். இருக்கீங்களா? அப்படி ஒவ்வொரு ஜீவிகளும், ஒவ்வொரு எறும்புகளை பாருங்க, என்ன படைப்புங்க. அதுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் துடிப்பு இருக்கு, அதுக்கும் அறிவு இருக்கு, அதுவும் செயல்படுகிறது. என்ன படைப்பது! ஹல்லேலூயா.
ஆவடியில் மே மாசத்துல 110 டிகிரி தான் வெயில் அடி, அதுக்கு மேலே வர்றதில்லை. 100 அதிகபட்சம் 114 115 அப்படி வீசுறீங்க. அதே கடவுள் சூரியனை கொஞ்சம் கிட்ட வந்து அது ஒரு 200 டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒருத்தன் உயிரோடு இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் கரெக்டா தான் வச்சிருக்காரு. சிருஷ்டிகளில் சிறந்தவர், அவருடைய படைப்புகள் எல்லாம் அழகு. இருக்கீங்களாங்க? இப்போ லியோனார்டோ டா வின்சியும் மைக்கேல் ஆஞ்சலோவும் வரைஞ்ச எல்லா படங்களும் விலை உள்ளது. அவருடைய படைப்புகள் எல்லாம் அருமையானது, விலை உள்ளது, உயர்ந்தது. ஆனால் 2 பேருக்கும் புள்ளிங்க கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ நான் சொல்ல போறேன், எல்லா படைப்பையும் நான் மதிக்கிறேன், எல்லா மனிதனையும் நாங்கள் மதிக்கிறோம், எல்லா சிருஷ்டியும் படைப்பு அருமையானது. ஆனால் என் ஆண்டவருக்கு அதோடு நிறுத்தலை, அதையும் தாண்டி அவர் ஒன்று நினைச்சாரு, எனக்கு பிள்ளைகள் வேணும்னு நினைச்சார். ஸோ ஆவியில் பிறந்தவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க நினைச்சேன். ஆமென். The creation is so precious, but none of the paintings have the life of Leonardo da Vinci or Michelangelo. Michelangelo, லியோனார்டோனுடைய உயிர், அவங்க வித்து, அவங்க விதை, அவங்க ரத்தம் எந்த குழந்தைக்கும் இல்லை என்பது போல என் ஆண்டவர் இல்லை. படைச்சதெல்லாம் படம் தான் என்றாலும் அவருடைய ஜீவன் உள்ள, அவருடைய ஜூவே ஜீவன் உள்ள, தம் ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சித்து அவர் ஜீவன் உள்ளவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றும் போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளானீர்கள். ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2மே கடவுள் தான் படைச்சார். ஒன்று சிருஷ்டி, இன்னொன்று பிள்ளைகள். இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் பிள்ளைங்க அப்படின்னு. ஸோ நான் சொல்ற மறுபிறப்பு, நான் சொல்ற ஸ்பிரிச்சுவல் பர்த் சிருஷ்டியை தாண்டியது, சிருஷ்டியிலும் விலையேற பெற்றது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12-13, John chapter 1, 12 and 13 இப்படி வாசிக்கிறோம். But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name, whom were born not of blood, not of the will of the flesh, nor of the will of the man, but of God. வசனத்தை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12 வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு கர்த்தர். பக்கம் சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்ல பார்க்கலாம். அடுத்த வசனம், அவர்கள் உங்களை தான் சொல்ற. அப்படி பிள்ளைகள் ஆனவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். இன்னொரு முறை அந்த வசனத்தை படிச்சு முடிக்கும் போது ஒரு பலத்தாலையிலே சொல்லிடுங்க, அவர்கள். பக்கம் என்னதான் சொல்றாரு? என்ன அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பிள்ளைகள். நீங்கள் எப்படி பிறந்தீங்களா? இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இதுதான் சிருஷ்டிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. So we are born, we believe in his name, we become children, born not of blood, born not of the flesh, not born by a will of a man or a husband or whatever you call. I am born by God. தேவனால் பிறந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல மீண்டும் பிறந்தேன் அப்படின்னு. இந்த பிறப்பு அம்மா தர முடியாது, இந்த பிறப்பு அப்பா தர முடியாது, இந்த பிறப்பு எந்த பாஸ்டரும் தர முடியாது. இந்த பிறப்பு தருகிற ஒரே ஒருவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம தெய்வம், நம்ம யெகோவா தெய்வம். ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த யெகோவா தேவன் சர்வ வல்லவர் இந்த பிறப்பை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இது மாமிசத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, மனித சித்தத்தால் அல்ல, இது தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பர்த் ஆவிக்குரிய பிறப்பு, உங்கள் பிறப்பு வானத்தின் பிறப்பு. 3, இந்த பிறப்பில் அவரே தம்முடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இதை நீங்கள் லேசாகவே எடுத்துக்க கூடாது. எப்படியோ இதை நீங்கள் ஆழமாக உணராமல் வாழக்கூடிய ஒரு பங்களை வச்சுட்டு ஒரு இமோஷனல் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு மாறிட்டே இருக்கிறோம். நீங்கள் நான் இமோஷனல் சர்ச் அல்ல, ஸ்பிரிட் சர்ச். ஸோ இங்கே இமோஷனல் ஸ்பிரிட் அல்ல, இங்கே ஈவில் ஸ்பிரிட் அல்ல. என்ன ஸ்பிரிட்டு? ஹோலி ஸ்பிரிட்டு. புரியல உங்களுக்கு? இமோஷனல் ஸ்பிரிட்டும் இல்லை, இங்கே ஈவில் ஸ்பிரிட்டும் அல்ல. நமக்குள்ள இருக்கிற என்ன ஸ்பிரிட்டுங்க? ஹோலி ஸ்பிரிட்.
அது நம்ம நடத்தணும்னா இந்த ஆழங்களை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஆமென். அவருடைய சிருஷ்டியில் எல்லாரிலையும் நம்மை அவர்கள் பிள்ளையாய் எடுத்துக்கொண்டார். ஸோ இது நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நம்பர் 1, இது கடவுள் நமக்கு ஈவாய் கொடுத்தார். இட் இஸ் அ கிஃப்ட். இது கடவுள் நமக்கு தந்த ஈவு. ஹல்லேலூயா. இட்ஸ் அ கிஃப்ட். இதுக்கு விலக்கரையத்தை வேற யாரும் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். ரோமர் 6:23 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தமிழாக்கம் இங்கிலீஷில் படிக்கிறேன். The wages of sin is death, but the அடுத்த வார்த்தை நாங்கள் எல்லாரும் சத்தமாக சொன்னோம், gift, but the gift of God. ஸோ இந்த ரட்சிப்பு, இந்த மறுபிறப்பு என்பது யாரும் சம்பாதிச்சதல்ல, இது தேவன் தந்த ஈவு. இட்ஸ் a gift of God, eternal life in Christ Jesus our Lord. ஸோ மீண்டும் பிறந்தது கடவுள் தந்த ஈவு. பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது கிஃப்டாக தந்ததுனால இதுக்கு விலக்கரை இல்லைன்னு யாரும் நினச்சிட கூடாது. இதுக்கு ப்ரைஸ் டேக் இருக்குது. தருவது ஃப்ரீயாக இருந்தாலும் இது விலக்கரையும் ரொம்ப அதிகம். ஆமேன். உங்களுக்கு நான் உங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் 5000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்டேன்னு வைங்களேன், அது நல்ல கிஃப்ட் கிடையாது. அது கிஃப்ட்னா உங்களுக்கு அது ஃப்ரீ, ஆனால் எனக்கு அது ஃப்ரீ இல்லை. ஏன்னா நான் அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 5000 ரூபா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அதை என்ன பண்ணிச்சு? விலக்கரையும் இருந்துச்சு. நான் அதை வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ரோட்டில் எல்லோரும் 5000 ரூபா கிஃப்ட் சும்மா கொடுக்குறாங்களா? நான் கடையில் போய் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டி வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அது ஃப்ரீ, ஆனால் எனக்கு அது ஃப்ரீ இல்லை என்பது போல் இந்த மறுபிறப்பை கடவுள் உங்களுக்கு தந்தது கிஃப்ட்டு, ஆனால் அது ஃப்ரீ இல்லை. அவருடைய விலக்கரையத்தை உங்களுக்கு தெரியும், கால்வரி அவர் கொடுத்தார் நமக்காக. ஆமென். ஸோ நீங்கள் விலக்கரையும் கொடுக்கல, அவர் அதற்காய் விலக்கரையும் கொடுத்தார். 2, இதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆமென். நம்ம இது இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு. இட் இஸ் பை கிரேஸ், யூ கேனாட் ஏர்ன் இட். இதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆமென். பக்க சொல்லுங்க, இதை நீ சம்பாதிக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயந்தான் நல்லா கேட்கணும். இந்த ஒரு விஷயந்தான் கிறிஸ்தவத்தையும் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா விசுவாசங்களையும் பிரித்து காட்டுகிறது. நீங்கள் இதை சம்பாதிக்கவே முடியாது. ABCD செஞ்சால் நீ பரலோகம் போவேன்னு எல்லாம் செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்டதே நல்லது செய்வதற்காக. அவனவன் செய்கிற கிரியின் பலன்கள் அவனவனுக்கு கூட, எல்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரட்சிப்பை நீங்கள் யாரும் சம்பாதிக்க முடியாது. இது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஈவு. ஆமென். யூ கேன் நெவர் ஏர்ன் இட். இதை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. இதை நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டு, எபேசியர் 2:8-9 அஸ்திபாரமாக ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எஃபீசியன்ஸ் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். 9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகள்னாலே உண்டானது. பக்கத்தில் இதனை சம்பாதிக்க முடியாது. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நற்கிரியைகளை நம்ம கடவுளுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ நல்லது செஞ்சதுனால நீ பிள்ளை ஆகல, நீ ஒழுங்கா இருந்ததுனால பிள்ளை ஆகல. அதெல்லாம் இருக்கணும், நல்லது செய்யணும். இதெல்லாம் உன்னை பிள்ளையாய் மாற்றவில்லை, இதெல்லாம் மறுபரப்பை கொடுக்கவில்லை. நான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறேன் அதனால நீ பிள்ளையாகவில்லை. நீ பிள்ளையாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம், கால்வரி தந்த கிருபை. இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இதை ஒருவரும் சம்பாதிக்க முடியாது. இது தேவன் தந்த ஈவு. என்னதான் நீங்க செஞ்சாலும் அந்த ரட்சிப்பை நீங்க சம்பாதிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நீங்கள் நீதியின் செயல்களில் வாழுங்கள், நீதியின் செயல்களை செய்யுங்கள். The price is so high. ரட்சிப்பினுடைய விலை ரொம்ப அதிகம். இதை நீங்க யாரும் சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம். கர்த்தாவேன்னு நீ கூப்பிட்டு எனக்கு அது வேணும்னு கேட்டினா கர்த்தர் இன்று உனக்கு அதை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The price is so high, so expensive that you can never ever pay for it. ஆமென். இது ஒரு gift. இதை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை நீங்கள்
கிருபையால் ஈவாதாயின் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ என்னுடைய ரட்சிப்பு எங்கே இருக்குது? ஹவு டு வி கெட் இட்? இது கிறிஸ்துவுக்குள் இருக்குது. ஆமென். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறனால நீ கிறிஸ்தவனாக முடியாது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நல்லதெல்லாம் செய்யணும், ஒழுங்காக வாழணும். ஒரு சபையினுடைய சர்ச் க்ரீடுன்னு சொல்லக்கூடிய ஆர்டரை ஃபாலோ பண்ணுறனால நீ கிறிஸ்தவனாக, சபைக்கான ஒழுங்கு வேணும், க்ரீடு வேணும், விசுவாச பட்டியல் வேணும், ஒழுங்குகள் வேணும், நடைகள் வேணும். ஆனால் இதெல்லாம் நம்ம பின்னாடி கடைப்பிடிக்கணும். ஆனால் ரட்சிப்பு ஒரே ஒரு இடம்தான், அது கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான். இயேசு மட்டும்தான் அதை உங்களுக்கு தர முடியும். ஆமென். ரெண்டாவது, அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். பிலீவ் இன் வாட் ஹி டிட் ஃபார் யூ. உங்களுக்கு செஞ்சார் என்பதை எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பதில் அவர் மரித்தார், என் பாவங்களுக்காக தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுந்த போது சாத்தானுடைய எல்லா வல்லமையும் முறியடித்து அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் அவர் எனக்கு செஞ்சாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. செஞ்சாரா? கல்வரிக்கு வந்தாரா? மரித்தாரா? அடக்கம் பண்ணப்பட்டாரா? உயிர்த்தெழுந்தாரா? எனக்காக ரத்தம் சிந்தினாரா? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உங்களுக்கு மறுபிறப்பை கொடுக்கும். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். ஆமென். செய்து கொடுத்தார் என்பதுதான் இதன் ஆழம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரங்கள் நம்ம இன்னும் ஆழங்கள் போவோம். ஃபைனலாக அவர் ஈவு தந்துட்டாரு, அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு, அவர் விலைக்கரையும் கொடுத்துட்டாரு. ஆமென். ஆனால் நீ ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் கேட்கணும். அப்படி தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு நாள் சபைக்கு வந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நீங்கள் கேட்டதுனால தான். இப்போ கேட்காதவங்க நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. சுவிசேஷம் கேட்கிறவர்கள், ஆமென், யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் என்னை ரட்சியும் என்று கேட்கிறார்களோ. ஒன்று தெரியுமாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்காங்க. இட் இஸ் a gift. You have to believe, and 3, you have to ask for it. இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை ரட்சிங்க, இனிய சாவர வரைக்கும் நான் உமக்காக மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈவு உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த கிஃப்டை அவர் பிரைஸ் கொடுத்தார், அவர் விலைக்கரம் கொடுத்து உங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட பின்னாடி இந்த ரட்சிப்பை வேற எந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இணைக்கவே முடியாது என்று எங்கள் பைபிள் சொல்லுது. இருக்கீங்களாங்க? நாகரீகத்தையும் கருகி நல்ல விஷயத்தையும் கருகி எல்லாரையும் நான் நேசிக்கிறபடினால் சில வார்த்தைகளை நான் கட் பண்ணிட்டு என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யூ கேன் நாட் மிக்ஸ் திஸ் வித் எனிதிங் எல்ஸ். இயேசுதான். நீங்கள் மீண்டும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்ற இரட்சத்தினுடைய நிச்சயத்தில் நீங்க வந்துடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. Buy one get two free அப்படின்லாம் இப்போ கடையிலலாம் போனால் நிறைய இருக்கு. ஒரு பேண்ட் வாங்கினா 2 பேண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் ஒரு முறை போயிருந்தேன் ஒரு கடையில் ரொம்ப வருஷம் முன்னாடி. இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு இருந்துச்சு. நான் பை ஒன் வாங்கிட்டு போயிட்டேன், அவன் எனக்கு கெட் ஒன் ஃப்ரீ கொடுக்கவே இல்லை. வழியில் பார்த்தால ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு பை ஒன், திரும்ப காரோடே பை ஒன் கெட் எங்கடா கொடுறா அப்படின்னு. ஆமென். கெட் ஒன் ஃப்ரீயை சில நேரம் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் கேட்கணும். கடவுள் இதை இலவசமாய் தந்தாலும் தன் உயிரை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி தந்த இந்த ரட்சண்யத்தை நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். கேட்ட பின்னாடி அதில் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். ஆமென். Salvation is free, but you have to ask for it. Hallelujah. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்காக வேறு யாரும் அதை கேட்க முடியாது. பாஸ்டர் என் புருஷன் சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டார், நான் அவருக்காக கேட்குறேன். உனக்கு கொடுப்பார். அவருக்கு உன் ஜெபத்தால் ஒன்று அவரை தப்ப வைக்கலாம், உன் ஜெபத்தால் கடவுள் சில அற்புதங்களை செய்யலாம். ஆனால் ரட்சிப்பை அவருக்காக நீ கேட்க அவர் தான் கேட்கணும்.
இல்லை பாஸ்டர், அவர் வீட்டில் இருப்பார். நான் கேட்குறேன், உனக்கு கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது. அவர் தான் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது. நீ நல்லா வாழ்ந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சுக்கு வந்திருப்பார். நீ பண்ணுற கூத்தால தான் அவர் வர்றதில்லை. Salvation is for you. You can ask it for anybody else. பெற்றோரே நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும், அவங்க ரட்சிப்பை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா வாழ முடியாது, அம்மா வாழ முடியாது. எங்கள் தாத்தா உபதேசாரியாக இருந்தார், அவர் உனக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் ரட்சிப்பு வரணும்னா நீ வரணும் தம்பி. நீ கேட்கணும், ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு கேட்டா கேட்கிறவனுக்கு இலவசமாய் கொடுப்பது ரட்சிப்பு. ஆமென். இதை வேற எதோடும் நீங்கள் இணைக்கவே முடியாது. Once you believe in Jesus as your Lord, உங்க ரட்சகர் என்று இயேசுவை என்னைக்கு விசுவாசித்தீங்களோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ரட்சிப்பு வேற எங்கும் இல்லை, இயேசு ஒருவர் மட்டுமே. You can't believe in Christ and believe in something else. இயேசுவையும் விசுவாசித்து இதையும் நான் விசுவாசிக்கிறேன், செல்லாது. ஒன்று, நீங்கள் இயேசு கிட்ட வந்தா இயேசு கிட்ட இருந்துருங்க. அவர் கேட்டா உனக்கு இந்த விலை கொடுக்க முடியாத ரட்சண்யம் என்ற உயர்ந்த ஹை பிரைஸ் வேல்யூ உள்ள நித்திய ஜீவனின் ரட்சிப்பை உனக்கு இலவசமாய் கொடுப்பாரு. ஆனா இதை நீ இன்னொரு எதையோடும் கூட இணைக்கவே முடியாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் அவர் மட்டும்தான். ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லைனா இன்னைக்கு ராத்திரி ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பின்னாடி, after you accepted him, you must live the rest of your life for Jesus alone. இயேசுவின் பின்னோக்கே நான் அப்படின்னா அப்படியே தான் போகணுமே தவிர அப்பப்போ சைட்லலாம் போக முடியாது. either only Jesus alone. கிறிஸ்தவத்தினுடைய மறுபிறப்பு என்பது பைபிளில் நம்ம யாருக்கும் விரோதமாக நம்ம பேசலாம். கிறிஸ்தவத்தின் மறுபிறப்பு கிறிஸ்து மட்டுமே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. வாழ்ந்தாலும் இயேசு, செத்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். You are born again. Hallelujah. Thank you Jesus. இயேசு என்னை ரட்சித்தார். So in the nutshell அப்படினு கேட்டிங்கனா, being born again, this all about accepting Jesus as savior. Amen. இந்த சத்தியத்தை இந்த ரட்சிப்புனா என்னன்றத ஷார்ட்டா உங்களுக்கு 4 வசனத்தோடு சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்கள் இன்னொருத்தரை சந்திக்கும் போது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா இதை அப்படியே சொல்லுங்க. சிருஷ்டி வேற, பிள்ளை வேற. நீ பிள்ளையா மாறினாதான், நீ மீண்டும் ஆவியில் பிறந்தாதான். அத மறுபிறப்பு இயேசுவால தான் வருகிறது. அவரை ஏற்றுக்கொண்டால் தான் ஆக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவன் அடைய முடியும் என்ற சாட்சியை பிறருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஞானமாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? being born again, ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவன் கேட்குறான், நான் எப்படிங்க திரும்ப பிறக்கிறது? அம்மா வயிற்றில் பிறந்தது இல்லை, ஆவினாலும் ஜலத்தினாலும். It is birth in mother's womb, it is birth spiritually. அந்த மறுபிறப்பு எனக்கு கிடைப்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால். ஆமென். Salvation is very powerful. அதை எதோடும் நீங்கள் இணைக்கவே. இயேசுதான். அழகா நிக்கோதேமுக்கு சொல்றாரு, நீ மீண்டும் பெறவா விட்டார். எல்லாரும் என் கூட சொல்லுங்க, மீண்டும் பெறவா விட்டார் தேவராஜ்யத்தில். அதுவும் எப்படி சொன்னார்? மெய்யாகவே அவர் தான் தேவகுமாரன், வானம் விட்டு இறங்கி வந்தார். அவரை ஏற்றுக்கொள்வோமா? Shall we stand in the presence? Thank you. Amen. Hallelujah. Thank you Jesus. ஒரு தமிழ் ப்ரேயர் நான் நாளைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த 10 வாரமோ 12 வாரமோ முடிக்கும்போது
அதை ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி போட்டால் பாவிகளின் ஜெபத்தை 12 வாரமும் ரட்சிக்கப்பட்டவங்களும் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. ஏன்னா சிலதெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ. ஸோ we will repeat the sinner's prayer. வளர்ந்தவங்க வளர்ந்துட்டே இருங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஒருவரே ரட்சகர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது இந்த 50 நிமிஷம் இந்த வார்த்தைகளை கேட்ட யாரேனும் இன்னும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கலைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்க்ரீனில் போடுவோம். வில் கிவ் யூ 1 minute டைம். இந்த 12 வாரமும் வாயை திறந்து, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறபடினால் ரட்சண்யம் அடைய எல்லாரும் கையை உயர்த்தும் போது நீங்கள் இன்னைக்கு உங்கள் பரம தகப்பன் கிட்ட சொன்ன, தந்தையே நான் உங்ககிட்ட இருக்கிற வண்ணமாக வருகிறேன், நான் ஒரு பாவி, என்னால் என்னை ரட்சிக்க முடியாது. கர்த்தாவே, ரட்சிப்பு என்ற ஈவை உங்க கிருபையினால எனக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து என் ரட்சிப்பிற்கும் நித்திய ஜீவனுக்கும் வேண்டிய விலக்கிரயத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு விசுவாசத்தினால நான் சாத்தானின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். ஆதாமிய சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். இயேசுவே, இனி என் வாழ்நாளில் நீ ஒருவரே என் இரட்சகரும் தெய்வமாய் இருக்கிறீர். என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். பிதாவே, என்னையும் ஏற்றுக்கொண்டீரே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, நன்றி. நல்ல கையை நல்லா தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். கண்டு கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில், சந்தோஷமும் சமாதானமும். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மணவாளன். நிறைய எல்லாரும் கையை உயர்த்தும் போது பாஸ்டர் ஜெபஸ்டின் வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து திரும்ப அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்ட யாராவது ஒருவர் இன்னும் அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இல்லைன்னு சொன்னா, இன்று எல்லாரும் உள்ளத்திலிருந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இது எல்லா விதமான சாத்தானின் ஆளுகையில் இருந்தோ,
ஆண்டவரே, ஆதாமிய சுபாவ குணத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற தெய்வமே, நித்திய ஆக்கனிலிருந்து எங்களை மீட்கும்படியாக இது அந்த ரட்சிப்பின் பங்குகளுக்குள்ளாக எங்களை நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு நாம் தேவ நோக்கி ஜெபிப்போமா. இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்து அவர் விலைக்கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டாரே. என்று கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவான் என்பது போல இந்த உள்ளத்திலிருந்து வாயில திறந்து கேட்போமா. ஆண்டவரே, இன்றைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வீராக. இன்னைக்கு என்ன ஒரு சாத்தானின் ஆளுகை கீழ் காணப்பட்டாலோ, ஆண்டவரே, இன்று என்ன ஜென்ம சுபாவத்தில் ஆதாமிய சுபாவத்தில் காணப்பட்டாலோ, என்ன நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலோ, இதோ கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக பாடுகள் ஏற்றவராய் நாங்கள் செலுத்த வேண்டிய கிரயத்தை எங்களுக்காக நீர் செலுத்தினீரே. எங்களுக்காக நீர் காயங்களை ஏற்றினீரே. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவராய் இருந்தோ எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் எல்லா பார சாப துன்பங்களை நீர் சிலுவையிலே சந்தித்தீரே. ஆண்டவரே, நீர் செலுத்தினபடியினாலே, இதோ நீர் கிரயத்தை செலுத்தினபடியினாலே அதை நாங்கள் இன்று கிருபையினாலே நாங்கள் பரிசாய் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். இன்றைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். யார் யார் உள்ளத்தில் வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, யார் யாருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசித்து கேட்கிறார்களோ, இப்பொழுதே அந்த ரட்சிப்பு உண்டாவதாக. இரத்தத்தினால் அல்ல, மனிதர்களால் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து உம்மை நோக்கி கேட்கிற உம்மாலே இதோ புதிது பிறந்த பிள்ளைகளாய் இன்று இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாகட்டும். எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்கி, எல்லா ஆக்கினைக்கு விடுதலையாக்கி, அந்த நித்திய பங்குல, அந்த ரட்சிப்பின் பங்குல உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு இனம் புரியாத ஒரு ரட்சிப்பு, ஒரு தேவ சமாதானமும் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆட்கொள்ளட்டு. ஆண்டவரே, உம்முடைய நித்திய பங்குலோட கிருபை செய்யுங்க. இந்த உலக பங்குல நீ அழைத்த அழைப்புல உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து உமக்கென்று கனி கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிறோம். இன்னும் ரட்சிப்பில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். உம்முடைய கிருபையினால் அலங்கரிங்க. நீர் அளித்த ரட்சிப்பை, நீர் அளித்த பரிசை ஒருவரும் தவற விடாமல் யாவரும் அதை சுதந்திரித்துக் கொண்டு அன்று உமக்குள்ளாய் இருக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து நாள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுகிற கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரமுடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுண்ணிய ஐக்கியம் இடத்துல பாதுகாப்போம் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்ல